அனைவருக்கும் இனிய வணக்கம். வேதமும் பிராயம் 100 பாதியில் உறங்கி போக நின்றது 15 ஆண்டு அது பேதை பால் அதனுமாகும் மீதி ஒரு காலம் துன்பம் ஆகையால் பிறவி வேண்டேன் அரங்கமாய் நகருளாளே என்று இந்த ஆழ்வாருடைய திவ்யமங்க பாசுரத்திலே ஒரு பாடி நம்முடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வரக்கூடிய காலங்கள் குறைவான காலங்களே உள்ளது. இன்னும் ஒரு 97 நாட்கள் தான் இருக்குது. அந்த 97 நாட்களை எப்படி சரியாக முறையில் பயன்படுத்தணும், எப்படிப்பட்ட வினாக்களை கொண்டு வரணும், அந்த எப்படிப்பட்ட வினாக்களை படித்து அதை எப்படி பரிசோதித்து பார்ப்பது என்று ஒரு சீரீஸாக பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் எழுத்தை பற்றி பார்த்தோம், அடுத்து சொல்லை பற்றி பார்த்துட்டோம். அது சொல்லதிகாரம் என்னக்கூடிய தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இந்த தலைப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா இந்த எழுத்து மொழி பேச்சு மொழி என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். சார் என்ன சார் இந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் என்ன சார் வித்தியாசம்? சார் எழுத்து பேச்சு மொழி என்பது நம்ம வழுவு சொற்கள் என்று ஒரு தனித்தலைப்பை பார்ப்போம். அதிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களும் இந்த பேச்சு மொழியிலே வரும். எழுத்து மொழி என்றது பாருங்கள், தமிழ் இலக்கியங்களிலும் இலக்கணங்களிலும் கூறப்படக்கூடிய சொற்களை எல்லாம் சேர்த்து எழுதக்கூடிய மொழிகள் எல்லாம் நம்ம என்னது எழுத்து மொழிகள் என்று சொல்லுவோம். அதில் ஒரு சில விஷயத்தை பற்றி நம்ம நேராக பார்க்கணும். ஒரு சில பாருங்க, இப்போ ஆ வாழ்க அப்படின்னு ஒரு சொற்களை கொடுத்து இந்த சொற்களுக்கான ஆன்சரை கீழே கொடுப்பாங்க. ஆ வாழ்க அப்படின்னா பசு வாழ்க, அரசன் வாழ்க என்ற வார்த்தையெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், ஆ என்று சொன்னால் பசு என்று ஒரு பொருள் உண்டு, அதே ஆ என்று சொன்னால் அரசன் என்று ஒரு பொருள் உண்டு. சரிங்களா? இப்போ அந்த வாக்கியத்தை அமைத்து பார்க்கின்ற பொழுது ஆ என்று சொன்னால் பசு வாழ்க அப்படின்னு வார்த்தையை போட்டு பாருங்களேன். ரெண்டாவது பாருங்கள், அரசன் வாழ்க என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை போட்டு பாருங்கள். சார் இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, ஆ என்று சொன்னால் பசு அரசன் ரெண்டுமே பொருள் உண்டு. அப்போ பசு வாழ்க என்று சொல்லக்கூடாது, பசு கோமாதா என்பதால் பசி போற்றி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அப்போ இந்த வாக்கியத்தை நல்லா பாருங்கள், ஆ வாழ்க என்பது எழுத்து மொழி, அதை நம்ம பேச்சு மொழியாக மாற்றுகின்ற பொழுது பசு வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பசுவை நம்ம என்ன சொல்லணும், போற்றி வணங்க வேண்டும். அது ஒரு தெய்வமாக நமக்கு கருதப்படுகிறது. அதனால் பசுவை நாம் போற்றி வணங்க வேண்டும். அப்போ அரசன் வாழ்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினா தான் ஒரு கொற்றவன் என்று சொல்லக்கூடிய அரசனை சாதாரண குடிமகன் முதல் புலவர் வரை போற்றி வாழ்த்திருக்கிறார்கள். அதனால் அவனை வாழ்க என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சொல்லை பொறுத்து தான் அதனுடைய பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் மாற்றமடைகிறது. இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் இருந்தால் சார் இந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் வித்தியாசம் உண்டு. இதை கடந்த பாடத்திட்டத்திலே நம்ம என்ன பண்ணோம், வழுவுச்சொற்கள் என்னும் சொல்லக்கூடிய தலைப்பில் விளமாக பார்த்துருப்போம். அதையே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வினாவாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வழுவு சொல்லற்ற தொடரை காண்கன்னு கேட்டிருக்கான். வழுவு சொல்லற்ற சொல். ஓகேங்களா? அதாவது பாருங்கள், தெளிவாக பாருங்கள், நம்ம பேச்சு மொழி என்று சொல்லக்கூடிய வழுவு சொற்கள் இல்லாத தூய தமிழ்மொழி சொற்களை பயன்படுத்த வேண்டும். நல்லா பாருங்கள், வலப்பக்கம் சுவரில் எழுதாதே, இந்த வார்த்தையெல்லாம் கவனி பாருங்கள். வலது பக்க சுவரில் எழுதாதே. அடுத்து பாருங்கள், வலப்பக்க சுவரில் எழுதாதே. கீழே பாருங்கள், வலப்பக்க சுவற்றில் எழுதாதே. அதுக்கீழே பாருங்கள், வலப்பக்க சுவரில் எழுதாதி. நல்லா பாருங்கள், இது 3-4மே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பேச்சு மொழியில் பாருங்கள், இந்த சுவற்றில், ஓகேங்களா, சுவரில், இந்த சுவரில் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இந்த வலது சுவரில் என்பது நமக்கு என்னது தமிழ் மொழியில் பேச்சு மொழியில் பயன்படுத்துகிறோம். சார் இது ரெண்டு தான் சார் சரியாக இருக்கும். எதுன்னு பார்க்குறோம் நம்ம. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த சுவரில் இந்த வார்த்தையும் இந்த சுவற்றில் இந்த வார்த்தையும் பாருங்கள், ரெண்டுமே நம்ம இப்போ எழுத்து மொழி மாதிரியே தெரியும். சுவற்றில், சுவருன்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு மொழியாக கூட பயன்படுத்துவோம். ஆனால் பாருங்கள், ஒரு வார்த்தை ஒன்று உண்டு தமிழ் மொழியில், சுவரொட்டிகள். இந்த வார்த்தையை பாருங்கள், சுவர் கூட்டல் ஒட்டிகள், அதனால் இதுக்கு பேர் என்னது, சுவர் ஒட்டிகள்னு பேர். அப்போ என்ன சார் ஆன்சராக வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவரில் ஒட்டாதே, சுவற்றில் ஒட்டாதே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இது நமக்கு பேச்சு மொழியாக காட்சியளிக்குது. ஓகேங்களா? அப்போ எது சார் அதில் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் சி மட்டும் கரெக்ட். ஓகேங்களா? அப்போ இப்படித்தான் ஒவ்வொரு வினாவையும் அணுகுதல் வேண்டும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டு பாருங்கள். உணவு செய்தால், ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், உணவு சமைத்தால், உணவு உண்டாக்கினால், உணவு உருவாக்கினால், ரெண்டுக்கு நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த செய்தால் என்றதுக்கு இந்த இல்லு வந்திருக்கணும், அதனால் இது தப்பு, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. உணவு சமைத்தால் இது கரெக்டு. நல்லா பாருங்கள், உணவு சமைக்கத்தான் முடியும், உணவு செய்ய முடியாது. அடுத்து பாருங்கள், உணவை உண்டாக்கினால், அதுவும் நல்லா பாருங்கள், இந்த 2-3 நல்லா பாருங்கள். உணவை உண்டாக்கினால், உணவை உண்டாக்க முடியுமா? உணவை உண்டாக்குபவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுக்கு மூலப்பொருளை உண்டாக்குபவன் தான் விவசாயி.
ஓகேங்களா. நல்லா பாருங்கள், உணவு ஆக்கல் அப்படின்னு வார்த்தை கூட பயன்படுத்தலாம். என்ன சொல்லுவாங்க? உணவு ஆக்கல். நல்லா பாருங்கள், உணவாக்குதல் என்பது உயிராக்குதல் அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனையும் சொல்லியிருப்பார். ஒரு மனிதனுடைய அந்த குடும்ப விளக்கு என்று சொல்லக்கூடிய நூலில் ஒரு மனிதனுக்கு உணவை ஆக்கி நாம் கொடுக்கின்ற பொழுது அவனை உயிரை ஆக்குவதற்கு சமம். யார் நமக்கு உணவிட்டால் கூட அவர் நமக்கு உயிரை கொடுத்தவருக்கு சமம் என்று பாரதிதாசன் சொல்கிறார். அதனால தான் சமைப்பது என்பது ஒரு இழிவான தொழிலே கிடையாது. பெண்கள் சமைப்பது என்பதை ஒரு தலையாய பொறுப்பாக எடுத்து செய்ய வேண்டும். அதற்கு ஆண்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருப்பார். அப்போ உணவை உண்டாக்கினால் என்ற வார்த்தையை ஒன்று பயன்படுத்தக்கூடாது. அது பாருங்கள், உணவை உருவாக்கினால், ரெண்டுமே ஒன்று தான். உண்டாக்கினால் உருவாக்கினால் இதெல்லாம் விவசாயி உணவுக்கான மூலப்பொருளை மட்டும்தான் உண்டாக்க முடியும், உணவை உண்டாக்க முடியாது. அப்போ உணவு சமைத்தால் என்பதுதான் சரி, அல்லது உணவு ஆக்கல் என்று தான் சரி. ஓகேங்களா. நம்ம ஆக்கல் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணுறான், உணவு சமைத்தால், இரண்டு மட்டும்தான் சரி. சரிங்களா, இரண்டு மட்டும் சரி. ஓகேங்களா. நல்லா கவனிங்க இந்த வினாக்கள். நல்லா 3 வினாக்களும் முக்கியமான வினாக்களாக நம்ம காட்சியளிக்கிறது, அதை மட்டும் பாருங்கள். சரிங்களா. 3வது கொஸ்டின் பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானவற்றை கண்டறிந்து கொடுத்துருக்காங்க. அவன் தலையணையில் படுத்தான். நல்லா பாருங்களா. அடுத்து பாருங்கள், அவன் தலகாணியில் படுத்தான், அவன் தலைகாயில் படுத்தான், அவன் தலவாணியில் படுத்தான். இதெல்லாம் வட்டார மொழி சுருக்கமா. இந்த பக்கம் ராமேஸ்வரம், மதுரை பக்கம்லாம் தலவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கம் சென்னை, காஞ்சிபுரம் இந்த ஏரியா பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தலகாணி என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது பக்கம் பாருங்கள், இந்த மதுரைக்கு எதாவது தேனி பக்கம்லாம் போனால் தலகாயி என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சரிங்களா. இதெல்லாம் பேச்சு மொழிகள். ஆனால் உண்மையான அந்த தமிழ் மொழியை தூய தமிழாக பிரித்து எழுதினால் தலையணை என்பது தான் சரியாக விடையாக இருக்கும். என்ன இருக்கும்? தலையணை. அப்போ பாருங்கள், பேச்சு மொழி எழுத்து மொழி வித்தியாசத்தை கண்டுபிடிச்சதை சொல்லியிருக்கான். என்ன பண்ணான், அவன் தலையணையில் படுத்தான் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் கண்டறி கொடுத்துருக்கான். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரியானதை கண்டறி. வினாக்கள் பாருங்கள், சரியானதை கண்டறி. எல்லாம் பாருங்கள், விளக்கு துலக்கு, விளக்கு விளக்கு. அடுத்து பாருங்கள், விளக்கு விளக்கு, விளக்கு விளக்கு. இந்த வார்த்தையை கொடுத்துருக்கான் பாருங்கள். நல்லா கவனிங்க. சரியான தொடர், பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் சரியான தொடர். ஓகேங்களா. விளக்கு விளக்கு இது மட்டும்தான் சரியாக இருக்கும். விளக்கு விளக்கு என்பது சரி. இந்த பாருங்கள், இந்த விளக்கு என்பது தான் இப்போ நான் விளக்கு விளக்கு நம்ம பேச்சு மொழி அழைச்சிட்டு இருக்கிறோம். இது எழுத்து மொழி. இங்கே பாருங்கள், இது விளக்கு விளக்கு இந்த லா வரக்கூடாது. விளக்கு துலக்கு. ஓகேங்களா. யாரும் விளக்கை துலக்க சொல்ல. ஆனால் இந்த வார்த்தை இப்படி கேட்காமல் இப்படி கேட்டிருந்தாங்கன்னா விளக்கு துலக்கு. ஓகேங்களா. விளக்கை துலக்க வேண்டும் என்பதுதான் சரியான விஷயம். ஆனால் என்ன கொடுத்துருக்கான், விளக்கு. அப்போ என்ன சார் கேட்டிருக்கான்னா, இது எழுத்து மொழி ஈக்குவல் டு அது பேச்சு மொழி ஈக்குவல் டு எழுத்து மொழி. இது பேச்சு மொழியாக விளக்கு என்று சொல்லுவோம், எழுத்து மொழியாக விளக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா. இந்த வினா. அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை காண்கன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. கண்டறியன்னு கேட்டிருக்கான். நல்லா பாருங்கள், இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். நல்லா பாருங்கள், இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். நல்லா பாருங்கள், இந்த 4 வார்த்தையும் படித்து பாருங்கள். இன்னைக்கு காத்தாலே சுடு தண்ணீர் குடித்தேன். ஓகேங்களா. ஆமாம், எல்லா டீ கடையில் போகிறது சுடு தண்ணீர் மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஓகேங்களா. அடுத்து கேட்டு பாருங்கள், இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். நல்லா பாருங்கள், காப்பிக்கு குழம்பி நீர் என்று பெயர், டீக்கு தான் என்னது வேற ஒரு பேர் உண்டு. சரிங்களா. இன்றைக்கு காலையில் கஷாயம் குடித்தேன், இதுவும் கிடையாது. இன்றைக்கு காத்தாலே தேநீர் குடித்தேன், டீக்கு தான் என்னதுமா தேநீர் என்று பொருள். நாம் என்ன சொல்கிறோம், காப்பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டீ குடித்தேன்ற வார்த்தை வந்தால் தேநீர் குடித்தேன்னு சொல்லியிருக்கணும். அப்போ என்ன கொடுத்துருக்காரு, குழம்பு நீர் தான் கொடுத்துருக்காரு. என்னது குழம்பி நீர். என்ன நீர்மா, குழம்பி நீர் என்று சொல்வார்கள். அந்த காப்புக்கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த குழம்பி கோட்டையிலிருந்து எடுக்கப்பட்டதால் இது குழம்பி நீர் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா. இது ஒரு அருமையான ஒரு தலைப்பு. அடிக்கடி கேட்ட வினாக்களும் இது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க அந்த வினாக்களை, சும்மா ரைட்டாக பார்த்துங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள், எழுத்து வழக்கு தொடரை கண்டறின்னு கொடுத்துருக்கான். எழுத்து வழக்கு எது சார் சரியான தமிழ் மொழி எதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா. 6 எழுத்து வழக்கு பாருங்கள். வாங்க சாமி வாங்க, இது இயல்பாக நம்ம பேசுகிற மாதிரியே இருக்குது. வாருங்கள் சுவாமி வாருங்கள். ஓகேங்களா. இதுவும் பாருங்கள், அது கரெக்டு. ரெண்டாவது பாருங்கள், வாருங்க சாமி வாருங்க, இதுவும் நம்ம எழுத்து மொழியாக பயன்படுத்துகிறேன். நல்லா பாருங்கள், வாங்கல் வாங்கல் சுவாமி வாருங்கள், எது நான் 2 ஒரே வார்த்தையை அழைக்கணும். வாங்கல் சுவாமி வாருங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அப்போ இது ஆன்சரு பி தான் நமக்கு சரியான ஆன்சர். வாருங்கள் சுவாமி வாருங்கள். நல்லா பாருங்கள், வாங்கல் வாங்கல் என்றே அழைக்கலாம். ஆனால் சுவாமிஜி என்பவர் யாருன்னா மதிப்புக்குரியவர். அதனால் நம்ம வாருங்கள் சுவாமி அந்த கல்விகிதியை போட்டு எழுதணும்.
ஓகேங்களா. ஏன்னா ஒருமை பொருளாக இருந்தாலும் அவரை பன்மை பொருளாக கருதி நம்ம என்ன பண்ண போனோம், கல்வி விதியை போட்டு எழுதணும். வாருங்கள் சுவாமி வாருங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா, சூப்பர். அடுத்து பாருங்கள், சரியான பேச்சு வழக்கு தொடரை கண்டறிய கொடுத்துருக்கேன். இதோ எழும்புகிறேன், ஓகேங்களா, இதோ எழுப்புகிறேன், இதோ எழுப்புகிறேன், இதோ எழுப்புகின்றேன், இப்போ இதோ எழுப்புகிறேன், எழுப்புகிறான். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், நல்லா 3 வார்த்தை சேர்த்து பாருங்கள். இதோ எழுப்புகிறேன், இதோ எழுப்புகிறேன், இதோ எழுப்புகின்றேன், இதோ எழுப்புகிறான். ஓகேங்களா, இதோ எழுப்புகிறான். அப்போ எது சார் சரியான இதுக்கு பேச்சு தொடரை கண்டறி? இல்லை பாருங்கள், பேச்சு வழக்கை கண்டறி கொடுத்துருக்கான். இதை பாருங்கள், நல்லா கவனிங்க. எதுக்கு இதுக்கு சரியான பேச்சு வழக்காக இருக்கும் அப்படின்னு பண்ணால், இதோ எழுப்புறேன் என்று தான் பேச்சு வழக்கு. கண்டிப்பாக எழுத்து வழக்கு கிடையாது. இது என்ன வழக்கு? பேச்சு வழக்கு. வினாக்களை சரியாக பார்த்து விடையளித்தல் வேண்டும். இல்லை பாருங்கள், இதோ எழுப்புகிறேன். ஓகேங்களா, ஒருத்தன் போய் எழுப்ப போகிறோம். அப்போ தூய தமிழ் சொல்கிறோம், இதோ எழுப்புகிறேன், சென்று வருகிறேன், வருகிறேன், செல்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதோ எழுப்புகின்றேன், அவன் எழுப்புகிறேன், இப்பொழுது எழுப்புகிறேன் என்ற வார்த்தையை சொல்கிறான். இதோ எழுப்புகிறான், அதோ போய் எழுப்புகிறான் அவன் என்று சொல்லக்கூடிய தூய தமிழை பயன்படுத்துகிறோம். அப்போ இது எது சார் பேச்சு வழக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ எழுப்புகிறேன். ஓகேங்களா, இது இயல்பாகவே பேசக்கூடிய ஒரு மொழியாக நமக்கு காட்சியளிக்கிறது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இதான் வினா. இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற சொல்கிறான். எழுத்து வழக்காக மாற்றணும். இருக்குது, கீது, இழுத்துக்கட்டு, இருக்கிறது. நல்லா பாருங்கள், எதுப்பா? இருக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்த. இருக்கிறது, இன்று இருக்கிறது, நாளை இருக்குமோ இல்லையோ தெரியவில்லை இறைவா, அப்பரடிகள் சொல்லுவார். அழகாக வார்த்தை. ஓகேங்களா, அப்போ இருக்கிறது, இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம். இன்னமோ இன்னும் சிறிது நேரமோ அணிவரும் காலமோ தனித்திருவோ காற்றிலோ மேற்றிலோ முள்ளிலோ இரவிலோ பகையிலோ எந்த நேரத்தில் வரும் என் இறப்போ என்று வளர்பிரான் சொல்லுவார். அப்போ இருக்கிறது, இன்றைக்கி நாம் இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமோ இல்லையோ, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரிடத்திலுமே அன்பு வையுங்கள், நன்றி பாராட்டுங்கள், அனைத்து மக்களுடைய உயர்வுகளை போற்றி பாராட்டுங்கள் என்று வல்லவரான் சொல்லுவார். அதனால் இருக்கிறது என்ற வார்த்தையை அவர் அடிக்கடிக்கு பயன்படுத்துவார். சரிங்களா, தன்னை மறந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ இருக்க வேண்டும் வெள்ளினாவே, சத்தியதான தந்த நெறி வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானின் முடிவில் இருக்கக்கூடிய வெண்ணிலாவை நோக்கி பாடியிருப்பார் வரலாறு. அதெல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இதை பாருங்கள், எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க. நல்லா பாருங்கள், இது ஒரு பேச்சு வழக்கு. அப்போ எழுத்து வழக்கில் நல்லா பாருங்கள், எல்லோரும் வேகமாக எங்கு போகிறோம், எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள், எல்லோரும் வேகமாக எங்கு போவீர்கள். ஓகேங்களா, அதை பாருங்கள், எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க. ஓகேங்களா, அதான் வார்த்தை. நல்லா பாருங்கள், எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள் என்ற வார்த்தையும் பயன்படுத்தணும். ஆப்ஷன் பி நமக்கு என்ன ஆன்சர்மா? ஆப்ஷன் பி, எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவங்க எல்லாமே உயர்தனியை கொண்டவர்கள். அவங்க யாரென்று நமக்கு தெரியாது. யாரென்று தெரியாமல் நபர்களை பார்த்து நம்ம மரியாதையாகத்தான் அடைத்தல் வேண்டும். அதனால தான் எல்லோரும் எங்கே போகிறார்கள். ஏன்னா அவங்க பன்மை பொருள், ஒருவருக்கு மேற்பட்ட ஆட்கள் போகிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இந்த வித்தியாசம் பாருங்கள், நல்லா பாருங்கள். நீத்துப்பாகம். ஓகேங்களா, நீத்துப்பாகம் குடிக்கவா. ஓகேங்களா, நீத்துப்பாகம் குடிக்கவா. இந்த வார்த்தை நல்லா பாருங்கள். சோற்றுக்கஞ்சி குடிக்கவா, உளுத்தங்கஞ்சி பிடிக்கவா, மேல் கஞ்சி குடிக்கவா, சோளக்கஞ்சி குடிக்கவா. நல்லா வார்த்தை. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும். நீத்துப்பாகம் குடிக்கவா, அந்த வார்த்தை நல்லா பாருங்கள். நீத்துப்பாகம் குடிக்கவா. அப்போ சோற்றுக்கஞ்சி குடிக்கவான்னு சொல்கிறாங்க, உளுத்தங்கஞ்சி குடிக்கவான்னு சொல்கிறாங்க, சோளக்கஞ்சியை குடிக்கவான்னு சொல்கிறாரு, மேல் கஞ்சி குடிக்கவா. அப்போ பாருங்கள், நீத்துப்பாகம், நீத்து அப்படின்னா மேல் என்று பொருள். அப்போ நீத்து கஞ்சியை மேல் கஞ்சியை குடிக்கவா என்று பொருள். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. சரிங்களா, ஆமாம், நீத்துப்பாகம் குடிக்கவா அப்படின்னு அர்த்தம் மேல் கஞ்சியை குடிக்கவா என்று பொருள். கீழே பாருங்கள், எங்கே நிற்கிற, எங்கே நிற்கிற, இந்த வார்த்தையை பாருங்கள். எங்கே நிற்கிற இந்த பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காகவும் பொழுது எவ்வாறு அமையும் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இவ்வழக்கினை பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கும் பொழுது எவ்வாறு அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே நிற்கிறது, எங்கே நிற்கிறாய், எங்கே நில்கிறாய், எங்கே நிற்குது. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், எங்கே நிற்குது. உங்க பாருங்கள், நல்லா பாருங்கள், இது எல்லாமே நமக்கு பேச்சு மொழி தான். அப்போ இங்கே பாருங்கள், எங்கே நிற்கிறாய், அவனை கேள்வியாக கேட்குறாங்க. எங்கே நிற்கிற கேட்குறோம் இல்லையா நம்ம, அதுக்கு தூய தமிழில் எங்கே நிற்கிறாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தணும். சரிங்களா, இந்த வார்த்தை. அடுத்து பாருங்கள்,
பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. இந்த கொஸ்டின் பாருங்கள். எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. ஓகேங்களா, எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. இது பாருங்கள், பிறமொழி சொற்களையும் நம்ம தமிழ் மொழியில் மாற்றி எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த 12வது வினாவுக்கள் அதிகமாக பாருங்கள். இந்த வார்த்தை பாருங்கள், எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்குது. இருந்தது, இருக்குது. இந்த வார்த்தை நல்லா பாருங்கள். கீழே பாருங்கள், எதிரில் ஒன்று டீ ஸ்டால் இருந்தது. ஓகேங்களா, இதுவும் நமக்கு கிடையாது. ஓகேங்களா, இருக்குது, அது இருக்குதுன்னு போடுறது, அதுவும் பயன்படுத்தக்கூடாது. கீழே பாருங்கள், இருக்குது, ஏது, இதெல்லாம் பேச்சு மொழிகள் தான். எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்கிறது. ஓகேங்களா, இருக்கும், இந்த வார்த்தை நமக்கு என்னது, என்ன வார்த்தை இது? இதுவும் நமக்கு என்னது, கொச்சை சொற்கள் தான், அதாவது வழுவு சொற்கள் தான். அதுக்கு பாருங்கள், எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. இந்த வார்த்தை தான் பாருங்கள், இருக்கிறது இங்கே வரணுமா, இது இருக்கிறது. இதுதான் சரியான எழுத்து மொழி. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது. அப்போ பாருங்கள், எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறதுன்னு வரணும். ஓகேங்களா, எதிரில் ஒன்று டீ ஸ்டால் இருக்குது, அதுவும் பயன்படுத்தக்கூடாது. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்கும், அதுவும் பயன்படுத்தக்கூடாது. அப்போ பாருங்கள், எது பயன்படுத்தணும், எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது, இந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறோம். ஆப்ஷன் நமக்கு டின்னு இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள், தம்பி நீ எங்கே நிற்கிறாய். ஓகேங்களா, தம்பி நீ எங்கே நிற்கிறாய், இந்த வார்த்தை நல்லா பாருங்கள். இது ஃபுல்லாக வரல, கீழே பாருங்கள், பேச்சு வழக்க எழுத்து வழக்க மாட்டுங்க. தம்பி நீ எங்கே நிற்கிற. ஓகேங்களா, அப்படின்னா ஆன்சராக வரணுங்க, தம்பி நீ எங்கே நிற்கிறாய். தம்பி நீ எங்கே நிற்கிறாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் தூய தமிழ். சரிங்களா, கீழே ஆப்ஷனில் இருக்கும், அது நம்ம கட்டாயம் இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீரட்டையில். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், சீரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சீரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான், இந்த வார்த்தை நல்லா பாருங்கள். சீரட்டை அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சீரட்டைனா என்னன்னு தெரியல. நல்லா பாருங்கள், இந்த சீரட்டை என்று சொல்லக்கூடிய சொல்லு பாருங்கள். சீரட்டைன்னு என்னது, வடிகட்டின்னு அர்த்தம். என்ன அர்த்தமா, வடிகட்டின்னு அர்த்தம். நல்லா பாருங்கள், சீரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். இந்த நீத்து பாகம் என்பது ஏற்கனவே பார்த்தோம், மேல்கஞ்சி என்று சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க, மேல்கஞ்சி என்ற சொல்ல வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ சீரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். நல்லா பாருங்கள், கொட்டாங்கச்சியில் சோற்றை வடித்து நீட்டினான், அதுவும் வராது நமக்கு, மேல்கஞ்சின்னு வார்த்தை வரல. கீழே பாருங்கள், சீரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான். நல்லா பாருங்கள், சீரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான், அது சரியாக வருமா? இந்த நீத்து பாகத்துக்கு மேல்கஞ்சி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அதையும் கொடுத்துட்டான் நமக்கு. சரிங்களா, அப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். மேலட்டை நல்லா பாருங்கள், இந்த பாருங்கள், அகப்பை, இந்த வார்த்தை நல்லா பாருங்கள். கரண்டியில், இந்த வார்த்தை நல்லா பாருங்கள். அகப்பை என்று சொன்னாலும் அகப்பைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொட்டாங்கச்சியால் வைத்து ஒரு அதாவது கேப்பையை எழுவது, களியை எழுவது, அதுக்கு பேர் அகப்பைன்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்கள், இந்த சீரட்டையில், வடிகட்டி என்றது தான் சீரட்டை என்று சொல்லக்கூடிய தூய தமிழ் வார்த்தையை அப்படியே பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ சீரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான், இதுதான் கரெக்டு. இங்கே சீரட்டை என்பது எழுத்து வழக்கில் இல்லை, பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கிலே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நீத்து பாகம் என்பதை மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க, பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ சீரட்டையில் நல்லா பாருங்கள், வடிகட்டியில் என்ன பண்ணுறாங்க, மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் ஆன்சர். கீழே பாருங்கள், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய. கீழே பாருங்கள், சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஓகேங்களா, சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஓகேங்களா, அது கீழே பாருங்கள், சோலைக்குள்ளே சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது, அதை கொடுத்துருக்கான். மேலே கொடுத்து திருப்பிங்களா குள்ளேன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அது கீழே பாருங்கள், சோலையிலே சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாம் பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள், சோலைக்குள், குள்ளே தனிப்பிரித்து சொல்லணும் அவசியம் இல்லை. தென்றலு, இந்த லூ வந்தாலே அதுக்கு வேறு என்ன வார்த்தை இல்லை, எழுத்து மொழி கிடையாது, எல்லாம் பேச்சு மொழிகள் தான். அப்போ சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது, ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடையாக இருக்கும். அதுக்கு பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, ரெண்டு வார்த்தை பாருங்கள். பேருந்து நிலையம். சரிங்களா, பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றோம். பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான், இந்த வார்த்தை நல்லா பாருங்கள். பேருந்து அருகில் கூட்டல் ஆமை. ஆமை என்று சொன்னால் மறுத்து கூறக்கூடிய சொல்.
அப்போ அருகில் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அருகாமையில் அப்படின்னா தொலைவில் இருக்குதுன்னு அர்த்தம். அது அருகில் என்ற வார்த்தையை பயன்படுத்தினா தான் அருகில் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். அப்போ பேருந்து நிலையம் அருகில், அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். இங்கே பாருங்கள், பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். அருகாமை என்று சொன்னால் தொலைவின்னு ஒரு பொருள் வருது, அதனால் அதை பயன்படுத்தக்கூடாது. கீழே பாருங்கள், பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான், இது கரெக்டு. கீழே பாருங்கள், பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். பால் குடித்தானா பால் பருகினானா? பாலை பருகு, தண்ணீர் குடி, ஓகேங்களா. முறுக்கு தின், இந்த வார்த்தையை வந்து நீங்கள் 6th புக்கிலே படிச்சிருப்பீங்க. அப்போ பாருங்கள், பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான், அது கரெக்ட். கீழே பாருங்கள், பேருந்து நிலையம் அருகே வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பால் குடிக்க மாட்டான், பாலை என்ன பண்ணுவான்? பருகுவான். அப்போ சார் ஆன்சரே ஆப்ஷன் சி அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக இருக்குது. கீழே பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து முழுக்கு. இங்கே பாருங்கள், அம்மாவிடம் சொல், இந்த வார்த்தை நல்லா பாருங்கள், அம்மாவிடம் சொல். அம்மாவிடம் சொல்லு என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. கீழே ஆப்ஷனை பாருங்கள், அம்மாவிடம் சொல், அம்மாவிடம் நீயே சொல், அம்மாவுக்கு சொல்கிறேன், அம்மா சொல்லு, இந்த வார்த்தையை பாருங்கள். அப்போ எது சார் சரியாக இருக்குன்னா அம்மாவிடம் சொல் என்ற வார்த்தையா, சொல்லு, சொல்லு, சொல்கிறேன், அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இதே பாருங்கள், அம்மாவுக்கு சொல்கிறேன், அம்மாவிடம் சொல்ல வேண்டும், சரிங்களா, அந்த வார்த்தையை பயன்படுத்தும். அதுக்கு பாருங்கள், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய கொடுத்துருக்காங்க. சரியான எழுத்து வழக்கு நல்லா பாருங்கள், வாடை காற்று வீசியது, ஓகேங்களா. காற்று இல்லை, காற்று பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பாருங்கள், வாடை காற்று வீசின, ஓகேங்களா. காற்று என்பது ஒருமை பொருள் தான், வீசின என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அது பாருங்கள், வாடை காற்று, வாடை காற்று வீசுது, வீசுது, வீசியது, நல்லா பாருங்கள், வாடை காற்று வீசுது, என்ன வீசுது? வீசலை. அடுத்து பாருங்கள், வாடை காற்று வீசியது, இந்த தான் கரெக்டு. நமக்கு என்னதுமா ஆன்சர் 18க்குன்னா நமக்கு டி தான் ஆன்சராக இருக்கும், சரிங்களா. அதுக்கீழே பாருங்கள், பேச்சு வழக்கு தொடரை கண்டறியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கடா போரே, எங்கே போகிற, எங்கடா போகின்றாய், எங்கே போகின்றாய், ஓகேங்களா. இந்த எங்கடா மரியாதையில் சொற்களாக நமக்கு வந்து அது பேச்சு வழக்கு சொற்கள் மட்டும்தான் வரும். அப்போ எங்கன்னா எங்கே போகின்றாய் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. தமிழ் மொழியில், தூய தமிழ் மொழியில், தமிழ் இலக்கிய முறைப்படி சொன்னோம் அப்படின்னா இதுதான், எங்கே போகின்றாய் என்ற வார்த்தையாக பயன்படுத்துவாங்க. அதுக்கிட்ட பாருங்கள், பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல்லை கண்டிருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா பாருங்கள், எங்கிருந்து வர்றீங்க, ஓகேங்களா. நல்லா பாருங்கள், எங்கிருந்து வர்றீங்க. கீழே பாருங்கள், எங்கே இருந்து வருகிறீர்கள், ஓகேங்களா. எங்கே இருந்து வருகிறீர்கள், எங்கே இருந்து வருகிறீங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. எங்கேன்ற வார்த்தையை வந்திருக்கணும். அதுக்கே பாருங்கள், எங்கிருந்து வர்றீங்க, ஓகேங்களா. எங்கிருந்து வருகிறீர்கள், இங்கே பாருங்கள், எங்கே இருந்து வாரீர், ஓகேங்களா. இந்த வார்த்தையை ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே நமக்கு எழுத்து மொழி மாதிரி தான் தெரியும், ஆனால் பட் இது எழுத்து மொழியே கிடையாது. நல்லா பாருங்கள், எங்கே இருந்து வாரீர், ஓகேங்களா, அந்த வார்த்தையை பயன்படுத்த, வாரீர், போரீர் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஓகேங்களா. எங்கிருந்து வருகிறீர்கள் அதுவும் பயன்படுத்தக்கூடாது. அப்போ இங்கே பாருங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள், ஓகேங்களா. வருகிறீர்கள், ஓகேங்களா, அந்த வார்த்தையை நல்லா பயன்படுத்தணும். அது பாருங்கள், காலத்தை ஏற்றும் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். பாருங்கள், பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்வுகள்னு கொடுத்துருக்கான். நல்லா பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாதிரி கொடுக்கணும். நல்லா பாருங்கள், எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும் விரும்புகிறேன், கொள்ளணும்னு விரும்புகிறேன், ஓகேங்களா. அப்போ இது எதுவும் பேச்சு மொழி தான். கீழே பாருங்கள், எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன், தெரிஞ்சுக்கணும்னு அதுவும் தெரியாது, ஓகே. எழுது படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், இதுதான் கரெக்ட். கீழே பாருங்கள், எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன், ஓகேங்களா. விரும்புகிறேன், ஓகேங்களா. விரும்புகிறேன், ஓகேங்களா. இது வந்து நமக்கு வந்து பேச்சு மொழி தான், எழுத்து மொழி கிடையாது. நல்லா கவனிங்க, எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற வார்த்தை சரியான நம்ம தூய தமிழ் சொல்லாக இருக்கும். அதுக்கு பாருங்கள், சரியான எழுத்து வழக்கை தொடர்பு கொடுத்துருக்காங்க. சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்யும் கொடுத்துருக்கான். பாருப்பா, யாரப்பா நீ எங்கே வந்தே, யார் நீ எங்கு வந்தாய், யார் நீ எங்கே வந்த, யாரப்பா நீ எங்கே வந்த, இந்த வார்த்தை நல்லா பாருங்கள், எல்லாமே நமக்கு வந்து எழுத்து மொழி சொற்கள் மாதிரி தான் நமக்கு காட்சி அளிக்கும். ஆனால் பாருங்கள், யாரப்பா நீ எங்கே வந்தே, யார் நீ எங்கே வந்த, இந்த வார்த்தை ரெண்டுமே பயன்படுத்தக்கூடாது. யாரப்பான்ற வார்த்தையே பேச்சு மொழி தான், எழுத்து மொழிகளை பயன்படுத்தக்கூடாது, ஓகேங்களா. யாரப்பா நீ எங்கே வந்த, ஓகேங்களா. யார் நீ எங்கே வந்தாய், அவ்வளோதான், ஓகேங்களா. திருவிழா பணத்தை தான் பண்ணுவாங்க. பார்வதி தேவி தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்த உடனே சிவாஜி சார் பேசும்போது யார் எங்கு வந்தாய், இதற்கு வந்தாய் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான் சார் தூயத்தமிழ், ஓகேங்களா. அதுதான் என்ன பெருமா தூயத்தமிழ். யார் நீ எங்கு வந்தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும், சரிங்களா. அதுக்கு பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. அவன் திருமணத்திற்கு போய் வரேன்,
ஓகேங்களா. அவன் திருமணத்திற்கு போய் வர, கீழே பாருங்கள், அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான், அவன் திருமணத்திற்கு போய் வாரான், அவன் திருமணத்திற்கு போய் வாரேன். நல்லா பாருங்கள், அவன் திருமணத்திற்கு போய் வாரான். நல்லா பாருங்கள், எது சரியான ஆன்சராக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். சரிங்களா. அப்போ இந்த 23வது வினா நல்லா கவனிங்க. அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அவன் திருமணத்துக்கு போய் வாரான் இதுவும் பயன்படுத்தக்கூடாது. வாரேன் பயன்படுத்தக்கூடாது. வாரான் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எது சார் பயன்படுத்தணும் கேட்டால், அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் என்ற வார்த்தை தான் பயன்படுத்த வேண்டும். ஆப்ஷன் ஏ. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை கண்டறியும் கொடுத்துருக்கான். அவனை கூட்டிட்டு வாரேன். ஓகேங்களா. அவனை கூட்டிட்டு வாரேன் அந்த வார்த்தையை படித்து பாருங்கள், அதுவே நமக்கு விளக்கம் சொல்லும். அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன், அவனை கூட்டித்தான் வருவேன். ஓகேங்களா. அவனை கூட்டிக்கின்னு தான் வருவேன், அவனை கூப்பிட்டு வருவேன். ஓகேங்களா. அப்போ நல்லா பாருங்கள், எது சார் தூய தமிழ் பாருங்கள். அவனை கூட்டி கொண்டு தான் வருகிறேன். ஓகேங்களா. இந்த வார்த்தையை பாருங்கள், அவனை கூட்டிட்டு தான் இந்த வார்த்தையில் பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா. அவனை கூட்டி கொண்டு தான் வருவேன், அவன் இல்லாத நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பாருங்கள், அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. சிறிது உட்காந்து போ. ஓகேங்களா. சிறிது உட்காந்து போ. அப்போ பாருங்கள், சிறிது என்பது நமக்கு எழுத்து மொழி தெரியுது, போ என்பது ஒரு எழுத்து மொழி நமக்கு தெரியுது. உட்கார்ந்து அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள், அதுக்கு என்ன வார்த்தை பாருங்கள், படுத்து குதித்து நடந்து உட்கார்ந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு அதன் பிறகு போ என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 26வது வினா பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். நல்லா பாருங்கள், மலர்விழி சுவரில் எழுதுகிறாள், மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். ஓகேங்களா. மலர்விழி சுவரில் எழுதுகிறாள், மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். நல்லா பாருங்கள், இந்த சுவர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, சுவற்றில்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, சுவர் தான் பயன்படுத்தணும். அப்போ மலர்விழி சுவரில் எழுதுகிறாள், சுவத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சுவரில் எழுதுறாள். ஓகேங்களா. எழுதுக்கி என்ற வார்த்தையை பயன்படுத்தும். எழுதுறாள் ஒருமையில் சொல்கிற மாதிரி இருக்குது. மலர்விழி சுவரில் இந்த ரீ பயன்படுத்தவே கூடாது. அப்போ எது சார் ஆன்சரு, மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். இதுதான் சரியான வினாக்களாக இருக்கும். அதுக்கிட்ட பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இங்கே பாருங்கள், அதுக்குள். ஓகேங்களா. இந்த வார்த்தை நல்லா பாருங்கள், அதுக்கு அல்ல அதற்கு. ஓகேங்களா. அதற்குள் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அதுக்குள்ளேயா டைம் ஆகிப்போச்சு, அதுக்குள்ளே எக்ஸாம் வருது என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. அதற்குள் நமக்கு தேர்வு வந்து விட்டதா, நாம் தேர்வுக்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் தேர்வு வந்தால் எதிர்கொள்ளும் அளவிற்கு நம்முடைய பாடத்திட்டத்தை படித்து நாம் தெள்ளத்தெளிவாக நம்முடைய தேர்வை எதிர்நோக்க வேண்டும் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து தமிழ் மொழியில் பயன்படுத்துகிறது தான். இது எல்லாமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்முடைய இலக்கிய சொற்கள் அல்லது பேச்சு வழக்கலாக பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லாம் பாருங்கள், தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இந்த பேச்சு வழக்கை எல்லாமே இலக்கிய வழக்காகவும் எழுத்து வழக்காகவும் மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. மீது எந்த மொழிக்குமே அது சிறப்பு இல்லை. அதனால தான் தமிழ் மொழி சிறந்த மொழின்னு சொல்கிறார். ஆல்டுவேல் சொல்கிறாரு, பிற மொழியின் கலப்பு இன்றி ஒரு மொழி தனித்து இயங்குமானால் அது நம்முடைய தமிழ் மொழி தான் காரணம், தமிழ் மொழி மட்டும்தான் சார் அப்படின்றார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பராமாயணத்தில் கூட பாருங்களேன், கம்பராமாயணத்தில் பிறமொழி சொற்களை எல்லாம் பயன்படுத்தாமல் கம்பர் எழுதியிருப்பார். இப்போ பாருங்கள், லக்ஷ்மணன் என்ற சொல்லையே அவர் என்ன மாற்றிருப்பார்னா இலக்குவனன் என்று மாற்றிருப்பார். ஏன்னா லா என்று சொல்லக்கூடிய எழுத்தை நம்முடைய தமிழ் மொழி முதல் எழுத்தாக கொண்டு ஒரு எழுத்து வரவே வராது. அதனால் லக்ஷ்மணன் என்று சொல்லை இலக்குவனன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அப்படி தான் சார், இதனுடைய தான் நுணுக்கமான செய்திகளை தான். தமிழ் மொழியை எப்பொழுதுமே இப்படித்தான் நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கணும். அது கீழே பாருங்கள், இந்த 28வது என்ன பாருங்கள், பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும். வரிசையில் ஒழுங்கா நில்லு. நல்லா கீழே பாருங்கள், வரிசையில் நேராக நில்லு, வரிசையில் ஒழுங்கா நில், வரிசையில் ஒழுங்காக நிழல், வரிசையில் ஒழுங்காக நில். இதான் பாருங்கள் கரெக்ட். ஓகேங்களா. வரிசையில் ஒழுங்காக நில் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. கீழே பாருங்கள், இதே ஒரே ஒரு வினா தான், 2 வினாக்கள் தான் இருக்குது. நல்லா பாருங்கள், இலையிலே சாப்பாடு. கீழே பாருங்கள், எண்ணெய். இந்த 2 நல்லா பாருங்கள், இலையில சாப்பாடு, இலையிலே. நல்லா பாருங்கள், சாப்பாடு என்பதே தமிழ் சொல் கிடையாது, சாப்பாடு என்பது தமிழ் சொல் கிடையாது, வடமொழி சொல். நமக்கு சோறு தான் தமிழ் சொல். ஓகேங்களா. சாப்பாடு என்பது வடமொழி சொல். அப்போ இலையிலே, இலையில இல்லை இலையிலே. ஓகேங்களா. கீழே பாருங்கள், எண்ணெய். ஓகேங்களா. எண்ணெய் என்பது இந்த எண்ணெயா இதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய். ஓகேங்களா. எதை பயன்படுத்தணுமா, எல் கூட்டல் நெய். இந்த எண்ணெய் என்பது எப்படி பிரிக்கலாம்னா எல் கூட்டல்
நெய்ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? எள் என்று சொன்னால் ஒரு தானியம், தானியத்தில் இருக்கக்கூடிய நெய் எண்ணெய் என்று பிரிக்கலாம். அப்போ எது சார் ஆன்சர்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் என்று சொன்னால் என்னது நெய் என்று தான் பொருள் வரும். ஓகேங்களா? மொத்தம் இந்த பேச்சு வழக்கில் ஒரு 30 வினாக்கள் பார்த்துருக்கோம். கடந்த ஆண்டு வினாக்கள் அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்கள் இது. சரிங்களா? இதுலேருந்து மொத்தமாக வரும். கடந்த ஆண்டு வினாக்கள் மொத்தம் 30 வினாக்கள் இருக்குது. இந்த 30 வினாக்களை பார்த்தாலே மேக்ஸிமம் தலைப்பு முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அடுத்த வினாக்களை பார்த்து கொண்டே இருங்கள். அடுத்த வகுப்பை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.